முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரணம். ஐந்து கருத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிராமி அன்னையினுடைய அந்தாதி பதிகத்தினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த அந்தாதி பதிகத்தை படிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அது அனுபவபூர்வமாக படித்து அதன் பலனை பெற்றவர்களுக்கு மட்டுமே அது புரியும். ஆக இதற்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என்னவென்றால் நம்பிக்கை. வாழ்க்கை என்றால் கணவர் மனைவி இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அஸ்திவாரம் என்பது நம்பிக்கை என்பது எப்படியோ அதுபோலதான் இந்த ஜீவனுக்கும் இந்த ஆண்டவனுக்கும் இடையே ஆன அஸ்திவாரம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்டால் இறைவன் திருவடியை எளிமையாக அடையலாம். கவலையே நம்மை சூழ்ந்திருக்கின்றதே, துன்பமே நம்மை நாடி வருகின்றதே, நல்லவை நடக்காதா, நாமும் இந்த லௌகீகத்தில் இன்பங்களை அனுபவிக்க முடியாதா என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று, இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள், ஆன்மீக காரியங்களில் நாட்டம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள நெகட்டிவிட்டி தானாக அந்த எதிர்மறை செயல்கள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். அதனால்தான் அம்பிகை காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழிலுக்கு அப்பால் மறைத்தல் என்ற தொழிலை புரிகின்றார். இந்த மறைத்தல் தொழிலை செய்து சில விஷயங்களை நமக்கே தெரியாமல் மறைத்து சூட்சமமாக சில நன்மைகளை நமக்கு தரவிருக்கிறாள், தரக்கூடியவள் அம்பிகை. அப்படி யார் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதை தான் அந்தாதி பதிகத்தின் முதல் பாடல் வாயிலாக நமக்கு யார் துணை என்பதை சொல்கிறார். அதற்கு முன்னால் விநாயகரினுடைய காப்பு பாடல், காப்பு செய்து. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமைமையிந்தா உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே கார் அமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. தார் என்பது ஆண் தெய்வங்களுக்கு சூடக்கூடிய மாலை. அதாவது ஹிருதய கமலங்களை மறைக்காமல் நீளமாக தடிமனாக இருக்கக்கூடிய மாலை. அதை மாலை வியாபாரிகள் கரவாரம் என்று அழைப்பார்கள். அந்த தார் மாலையை இறைவனுக்கு சூட்டக்கூடியது. மாலை என்பது அம்பிகைக்கு சூட்டக்கூடியது. அது ஹிருதய கமலங்களை மூடி நாபிக்கமலத்திற்கு ஒரு சேர வந்து அப்படி மாலை போன்ற அமைப்போடு இருக்கும். அது அம்பிகை அணியக்கூடியது. அப்படி கொன்றை மாலை, கொன்றை மாலை என்பது பிரணவ வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரே மலர் கொன்றை மலர். ஓம் என்ற பிரணவ வடிவத்தின்
ரூபமாக இந்த கொன்றை மலர் விளங்குகிறது. அந்த மலர் மாலைகளை அணிந்தும் நறுமணம் வீசக்கூடிய சண்பக மலர்களை தரித்து அலங்காரம் செய்து அருள்பாலிக்கக்கூடிய அம்பிகையும் ஒரு சேர அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தில்லையம்பதி ஊரில் வாழக்கூடிய இறைவனாருக்கும் இறைவிக்கும் பிறந்த மகனே, உமை மைந்தனே, இந்த உலகழியும் பெற்றவள் யார்? அபிராமி. அவளுடைய அந்தாதியை படிப்பதற்கு, சாதாரணமாக படிப்பதற்குன்னு அவர் சொல்லலை. பாடினால் பக்தி அல்ல, அந்த பாடிய பாடல் நம் சிந்தையுள் நிலைத்திருந்தால்தான் பக்தியின் அனுபவம் நிலைத்திருக்கும். அந்த பக்தியின் அனுபவம் நிலைத்திருந்தால்தான் இறைவனை காண முடியும் என்பதற்காக சாதாரணமாக பாடும் பக்தி எனக்கு வேண்டாம், எந்த சிந்தையுள்ளே என்று ஒரு வார்த்தையை போட்டார் அபிராமி பட்டர். இந்த சிந்தனையுள்ளே அவளை நான் நிறுத்தி இந்த பாடலை, அந்தாதியை பாடுவதற்கு, என் சிந்தையுள்ளே நிலைத்திருப்பதற்கு இந்த அந்தாதி காரமர் மேனி கணபதியே, மழையை தரக்கூடிய மேகங்களுக்கு ஒப்பான நிறத்தை உடைய கரிய நிற மேனியை உடைய கணபதியே நிற்க கட்டுரையே என்று பாடினார். முதலில் கருமை நிறம் வந்துட்டு, இதற்கு அடுத்தது செம்மை நிறம்னு வரும். இறைவனை செய்யனே என்று திருஞான சம்பந்தர் திருவண்ணாமலை சேஸ்திரத்தின் தேவார பாடலிலே அழைப்பார். செய்யனே என்று, என அருண நிறத்தில் இருக்கக்கூடிய மலை என்று அழைப்பார். இறைவன் பல வண்ண நிறத்தவன் என்று பாடலின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பல ரூபத்தின் வாய் இருக்கின்றார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இறைவனும் இறைவியும் ஒரு சேர இருப்பவர்கள் என்று சொல்லலாம். ஏகனாகவும் அநேகனாகவும் விளங்குகிறார் என்று சொல்லலாம். இப்படி நம்மளுடைய அந்தாதி முழுவதுமாக அம்மையும் அப்பனும் சேர்ந்து தான் வருவார்கள். காப்பு பாடலிலே உமையொரு பாகனும் வந்தது போல அம்மையப்பனாகத்தான் வருவார்கள். அம்மையை பற்றிய அழகையும் சொல்வார்கள். இப்படி நிரம்ப அதிசயங்களும் அற்புதங்களும் அம்பிகையினுடைய ஸ்வரூப வர்ணனையும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்தாதி நம்முடைய அபிராமி அந்தாதி. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லைநாதரையும் அம்மையையும் பாடி அபிராமி பட்டர் தொழுவதற்கான காரணம் என்ன? அபிராமி அந்தாதியே ஒரு புலப்படாத உள்ள சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வரலாற்று உண்மை. சிதம்பரத்திலே ரகசியம் என்று ஒன்று சொல்வார்கள். சிதம்பர ரகசியம் நம் எல்லோருக்கும் நன்றாக புரிந்திருக்கும். எம்பெருமானுடைய ஆலயத்தின் உள்ளே வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய பகுதியை திரைச்சீலை கொண்டு மூடியிருப்பார்கள். கற்பூரகாரத்தை காண்பிக்கும் பொழுது அந்த திரைச்சீலையை விலக்கிவிட்டு தங்கத்தாலான வில்வமாலை தொங்கப்பட்டிருக்கும். வெட்டவெளியில் இருக்கக்கூடிய அருவமான நிலையில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் வணங்குவதாக ஐதீகம். ஆனால் அந்த ரகசியம் என்னவென்று பல கோணங்களில் ஆராயும் பொழுது நம்முடைய வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய அந்த சத்து சித்து ஆனந்தம், இந்த சத்து சித்து ஆனந்தம், இந்த சச்சிதானந்த நிலையை இந்த ஜீவன் எப்பொழுது பெறுகிறது என்பதை உணர்த்துவதுதான் இந்த சிதம்பர ரகசியம். இந்த உடலாகப்பட்ட இந்த சரீரத்தில் முழுவதுமாக இறைவனை ஐக்கியப்படுத்தி இந்த மனதினை தூய்மைப்படுத்தி எந்த ஒரு தீங்கான நிலையிலும் இந்த மனத்தை செலுத்தாமல் தர்மங்களை செய்து பல்வேறு விதமான புண்ணிய காரியங்களை பண்ணி இறைவனை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்து அவருடைய பாடலை பாடி பாடி இந்த அகத்தினையும் புறத்திலையும் இருக்கக்கூடிய அத்துணை இடங்களிலும் இறைவனை காண்கின்ற ஒருவர் தில்லையம்பதிக்கு செல்லும் பொழுது இந்த ஹிருதய கமலத்திலே வீற்றிருக்கக்கூடிய நடராஜ எம்பெருமானையும் எம்பராட்டியையும் அந்த தங்க வில்வமாலைக்கு அப்பால் உள்ள அந்த வெட்டவெளியில் கொண்டு நிலை நிறுத்தி அந்த தங்க வில்வமாலைக்கும் அந்த இறைவனார் இரவியும் அந்த கற்பூரகாரத்தில் ஜொலிக்கக்கூடிய நிலைதான் இந்த ஜீவன் முக்தி பெறக்கூடிய நிலை.
சாதாரணமாக இருள் சூழ்ந்த நிலையில் தங்கபில்வ மாலையை இந்த கற்பூரகாரத்தில் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த இறைவனை கொண்டு போய் அந்த இடத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் அந்த ரகசியம். அப்படி இந்த மனதிலே இறைவனை வரவழைப்பதற்கு இந்த ஜீவன் எப்படியெல்லாம் பாடுபட வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? அந்தாதியை படியுங்கள், உங்களுக்கு நிரம்ப செய்திகள் காத்திருக்கின்றன. அந்த சக்தியை கொண்டு வந்து உங்கள் ஹிருதய கமலத்திலே அமர வைப்பதற்கான எளிய வழி அபிராமி அந்தாதி. ஒரு பாடலுக்கும் பலன்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பாடலின் வாயிலாக ஒரு பலன்கள். நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கின்றோம், அத்தனை துன்பங்களுக்கும் வழி இருக்கின்றது. ஆனால் பாடினால் போதாது, முதலிலே சொன்னால் சிந்தையில் நிற்க கட்டுரை, சிந்தனையில் நிலைநிறுத்த வேண்டும். பாடலை மாத்திரமல்ல, அந்த அம்பிகையே கொண்டு வந்து இந்த சிந்தனையில் நிலைநிறுத்தி விட்டால் மற்றவை கட்ட எண்ணங்களாக இருந்தாலும் சரி, தர்மத்திற்கு புறம்பான செய்திகளாக இருந்தாலும் சரி, அடுத்தவரை அழித்து தான் வாழ வேண்டும் என்ற ஆணவம் நம்மை விட்டு ஓடினும் அந்த நிலையை பெற்றமையானால் ஆணவம், கண்மம், மாயை இவை மூன்றும் கலைந்து அவளை அடைவதற்கான எளிய வழியாக இந்த அந்தாதி இருக்குமேயானால் அவள் எப்படி இருக்கின்றாள், அவள் அடியாருக்கு எப்படி காட்சி தருகின்றாள், அப்படி காட்சி தரக்கூடியவள் அடியார்களை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றாள், அந்த அடியார்களுக்கு அவள் எப்படி இருக்கின்றாள் என்பதை விளக்குவதுதான் முதல் பாடல். உதிக்கின்ற செங்கதில் உச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே. உதிக்கின்ற செங்கதில் அம்பாளுடைய நெற்றி திலகத்தை சொல்கிறார். உதயகாலத்து சூரியனை போல இருக்கு. அந்த உதயகாலத்து சூரியன் விடியற்காலை பொழுதில் அந்த மேகக்கூட்டங்களை பீரிட்டு வெளியே வரக்கூடிய அந்த உதய சூரியனை பார்க்கும் பொழுது எவ்வளவு செம்மையான நிறம் இருக்குமோ அந்த செம்மையான நிறத்தை உச்சி திலகமாக கொண்டு இருக்கின்றார். மஞ்சரி புஷ்பம் போல சௌந்தரிய லகரியிலே சொல்வார், லலிதா சகசரநாமத்திலே சொல்வார்.